சென்னை வடபழனி அருகே 14 வயது சிறுவன் காரை ஓட்டி விபத்து ஏற்படுத்திய விபத்தில் படுகாயமடைந்த முதியவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சாலமன். வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் சாலமன். வடபழனியை சேர்ந்த சாம் என்பவர் தனது 14 வயது மகனிடம் கடந்த 7ஆம் தேதி மாலை கார் சாவியை கொடுத்து குமரன் நகர்ல இருக்கக்கூடிய தனது காருக்கு கவர் போட கோரியுள்ளார். ஆனால் 14 வயது சிறுவன் தனது நண்பருடன் சேர்ந்து சுற்றும் போது கட்டுப்பாட்டை இழந்த கார் திடீரென அங்கிருந்தக்கூடிய 2 பேர் மீது மோதி அதன் பின்பாக ஆட்டோ மற்றும் உள்ளிட்ட வாகனங்கள் மோதி நின்றது. இந்த விபத்துல மகாலிங்கம் என்ற முதியவர் படுகாயம் அடைந்த நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக அவர் வழக்கு பதிவு செய்து போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த விபத்துக்கு காரணமாக இருந்த அந்த 14 வயது சிறுவன் மற்றும் அவருக்கு அலட்சியமாக சாவியை கொடுத்த அவரது தந்தை சாம் மீது வழக்கு பதிவு செய்து அந்த சாம் என்பவர் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில இந்த சம்பவத்தில் படுகாயம் அடைந்த மகாலிங்கம் என்பவர் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த நிலையில இன்று காலை பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த வழக்கானது விபத்தை ஏற்படுத்துதல் என்ற பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்த நிலையில தற்போது அஜாக்கிரதையாக செயல்பட்டு மரணத்தை விளைவித்தல் என்ற பிரிவின் கீழே பாண்டி பஜார் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கை மாற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்துல முதியவர் ஒருவர் உயிரிழந்த சம்பவமானது அப்பகுதியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.